2 ஸ்லிட் வச்சு பார்ப்போங்க அந்த வேவ்ஸ்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2 ஸ்லிட் வரும்னு எதிர்பார்க்கிற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த போர்ட் சைட்ல. ஏன் அந்த காரணம் அப்படின்னா, அந்த வேவ் பேட்டர்ன் வந்து போகும்போது அது எல்லாமே நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அது வந்து அப்படியே பிரிஞ்சு ரெண்டா பிரியும், மூணா பிரியும். அது வந்து இன்டர்செக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்டர்செக்ட் ஆயிட்டு அதுக்கா தனியா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் அந்த போர்டில் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குவாண்டம் சைட்ல செக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப குட்டியான எலக்ட்ரான். ஸோ அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாயிடுவாங்க அவங்களே. ரொம்ப குட்டியாயிட்டு அந்த மிஷினும் குட்டியாயிடும். ரொம்ப அது வந்து நம்மளுக்கு பெருசா காமிப்பாங்க. அதை நீங்க வந்து அந்த எலக்ட்ரான் அதே மாதிரி ஒரு ஸ்லிட் வச்சு அவங்க வந்து அடிக்கும்போது ஒரே ஒரு லைன் வருது. இப்போ வந்து 2 ஸ்லிட் வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்லிட் வச்சு அடிக்கும்போது ஆப்வியஸா நம்ம எலக்ட்ரான் இஸ் சாலிட் பார்ட்டிகல் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தாங்க. ஆனா அந்த 2 ஸ்லிட்ல அடிக்கும்போது நம்ம வேவ் பேட்டர்ன்ல 2 ஸ்லிட்ல எப்படி வந்ததோ நிறைய பேட்டர்ன்ஸ் பின்னாடி வர மாதிரி இந்த ஸ்லிட்லயும் வந்துட்டு நிறைய லைன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஒரே குழப்பமாயிடுச்சு இந்த குவாண்டம் பிசிக்ஸ். என்ன ஆச்சு அப்படி ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸோ ஓகே மேபி இன்டர்செக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா அடிப்பாங்க. இந்த ஒன்னு ஒன்னா அடிச்சா கூட அதே மாதிரி லைன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. தனித்தனியா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிறைய லைன்ஸ் பேட்டர்ன் வர ஆரம்பிச்சது. ஐயோ இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க வந்து அதுக்கு வந்து கொலாய்ட் ஆயிட்டு அது இஷ்டமா வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரிட்ல போகும், இல்ல அது இஷ்டமா வந்து ரெண்டாவது ஸ்ட்ரிட்ல போகும், இல்ல சில இதெல்லாம் போகாமயே இருக்கும். அங்க போயிட்டு ஒரு ஸ்லிட் போறது அங்க போயிட்டு இட் இட் கிரியேட்ஸ் என் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அதுக்கேற்ற பாசிபிலிட்டிஸ் அதை வந்து தேர்ந்தெடுத்து அது வந்து அந்த நிறைய அவுட்கம்ஸ் வந்து காமிக்குது.